டெல்லி அரசியல தனக்கு விருப்பம் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் தான் விருப்பம் ஏற்கனவே கடந்த முறை பேட்டியில சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூர்ல. இப்பொழுது அதே தான் சொல்றேன். டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்பேன். நீங்க கேட்க சொல்றேன். மோடி அவர்கள் போட்டியிட என்று உத்தரவிட்டிருக்கின்றார், அதற்காக போட்டியிடுகின்றார். மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான். குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும். எதை காட்டுவாங்க? மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நாங்கள் காட்டணும். அது காட்டினா மட்டும்தான் 2026 தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்களை இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு. மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன். கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும், கோயம்புத்தூரில் போட்டியிட. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் அந்த நகரம், அந்த கிராமம், அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார்கள். அதனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் இது. ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க, எம்பிக்கா வர்றாங்க நினைச்சிக்கலாம்னா, மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது 2026 ஆட்சி அமைப்பது. 400 எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும். கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் 3 இடத்துல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக 23 இடத்துல போட்டியிடும்? அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம். சபதம் எடுத்திருக்கிறோம். அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம். வளர்ச்சினா என்னன்னு முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர்ல பீனிக்ஸ் பறவையை போல அவர்களுடைய உழைப்பு முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் 2024 26 வரைக்கும் பார்ப்பாங்க. அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன். டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காதவங்க போக மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் 2026 வர வேண்டும் என்றால் இந்த 2 ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 700 சில்லற நாள்ல முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்ல, வளர்ச்சி, நிஜ வளர்ச்சினா என்ன நாங்கள் காட்டப் போகின்றோம். தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்கி